ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்கள் வீட்டில் வந்து கிச்சன் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த கிச்சனை தான் காமிக்க போகிறோம். புது கிச்சன். வாங்க பார்க்கலாம். மாமா கிச்சனுக்கு வந்து மண் குழச்சிட்ருக்காங்க பூசுறதுக்கு. ஸோ இதுதான் எங்களோட கிச்சன். பாருங்கள், இதுதான் எங்களோட கிச்சன். ஆட்டுக்கொட்டாய் எல்லாம். ஸோ இனிமேல் இங்கே தான் சமைக்கணும். பாருங்கள், அடுப்பு போட்டு உடஞ்சிருச்சு. இதை ரெடி பண்ணணும். இது 2 அடுப்பு, இது ஒரு அடுப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், இத்தனை நாளாக இங்கே தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இங்கே மாறிடுச்சு. இத்தனை நாளாக ஆட்டுக்கொட்டையாக இருந்துச்சு. இப்போ கிச்சன் ஆக போகுது. பாருங்கள், எங்களோட கிச்சன். நேற்று ஃபுல்லாக மழையும் புயலும் அடிச்சிச்சு. அதனால் எல்லா விறகும் நனைஞ்சி வீடே இதாகிடுச்சு. அதுக்குள்ளே நாங்கள் இதை வந்து ரெடி பண்ணுவோம். வீட்டில் வந்து ஒரே ரூம்குள்ளே வந்து சாப்பிட்டுக்கிட்டு, ஒரே ரூமில் சமைச்சிக்கிட்டு, ஒரே ரூமில் இது பண்ண முடியல. ஸோ எப்போதுமே வந்து ஈரமாயிட்டே இதை பண்ணிகிட்டே இருக்குது. பிள்ளைங்க எதுவும் சாப்பிட்டுச்சுன்னா அப்படியே கசன்னு ஆகிடுது. அதனால தான் தனியாக எங்கேயே சமைச்சிக்கலாம், இனிமேல் அடுப்புலேயே சமைச்சிக்கலாம், அடுப்புலனாலும் டேபிள் கேஸ் எல்லாம் வச்சு சமைச்சிக்கலான்னு இங்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது இதுக்காண்டி தான் போட்டது. ஃபஸ்ட்டு அங்கே அடுப்படிக்காண்டி தான் போட்டது. தனியாக ஆட்டுக்கொட்டாய் போடலான்னு. தனியாக ஆட்டுக்கொட்டாய் போட இப்போக்கி இடம் இல்லை. இடம் இருக்குது, ஆனால் விறகெல்லாம் அடிக்க அந்த இதாக கரெக்டான இது இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை அடுப்படியாக மாற்றிட்டு நைட்டுக்கு மட்டும் ஆட்டுக்கொட்டையை உள்ளே விட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ பாருங்கள், இது இப்படி இருக்குது. நாங்கள் அதை செய்யக்குள்ளே கொஞ்சம் வீடியோ செஞ்சு முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா மண்ணை நல்லா பரட்டி எடுத்துக்கணும். பரட்டி எடுத்துட்டு இப்படி ஸ்டவ்வில் வச்சு அடிச்சு இப்படி பூசணும். இதெல்லாம் 3ஆவது தடவை அந்த மண்ணை பூசிருக்கோம். 4ஆவது தடவை தான் நல்லா பளிச்சுன்னு வேறு மண்ணை எடுத்து பூசணும். இது வேறு மண், அது வேறு மண். பகல் மேட்ச் माटिला बराबर दीजिए मामा, बराबर निकलना माटिला मुझे रख கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் வந்து களிமண் இருக்குது, அது கூட அந்த கடுகோட ஓடு இருக்குது பார்த்திங்களா, அது இருக்குது. அப்புறம் அந்த கருக்கான்னு சொல்லுவோம்ல, அந்த நெல், அந்த கருக்கா நெல் அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து நல்லா பிடிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். मुझे यानी अंग होती जगह और हत्कन जगह माटिला जगह दूधी दीवाने बच्चे दूधी दे बोला बड़ा पर दे बोला इतने ऊपर नीचे अरे जल मार होते ना जल वहीं से दूधी सुखा गई है दूधी नहीं उड़ा पहुंच दे इतनी पतला हो मेरा बच्चा बड़ा प्लेन करो वैसे ना दिस
এটা কি ডিজাইন বলো এটা এটা যাই না কি লাগে মামা না বলো কিলা জান্নাল ভালো দিবার না ওইখান কি রান্না করা হ্যাঁ নিয়ে তো ছাগল রাখছেন না রান্না করা রান্না করা নিয়ে இது தேனா রান্না அடுப்படி பேரு இந்த ஊர்ல வந்து நந்தன் கோரா நம்ம நந்தகோரா हिंदी में रसोई घर रसोई घर ரசோய் கர் ஹிந்தில ரசோய் கரா இது புளியாக்காரங்களா என்ன राजवंशी ஓ ராஜபன்சிக்காரங்க இங்க வந்து রান্না நந்தகோரா করা বেঙ্গালি লাগে কি কইছে नंदावरा রান্নাঘর নন্দগোরা রান্নাঘর হ্যাঁ রান্নাঘর রান্নাঘর হ্যাঁ ओ बेंगाली रान्नाघर हिंदी किला बोलोगे रसोई ரசோய் இவங்க பாஷையில வந்து நந்தகோரா তোমার ভাষায় எங்களில் வந்து இங்கிலீஷில் கிச்சனு தமிழில் அடுப்பங்கரை அடுப்படி அது மாதிரி இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் பழையாச்சு வீட்டிலலாம் மண்ணை தொடுறதில்லை எப்படி ஒட்ட வச்சுருவாங்க खुला गोबी कोई मोटा कोई हल्का कराते दो वाला दिबते हल्का करा तीसरा बार फिनिशिंग दूसरा बार ये नहीं दिया लगे समझ लो ठीक है तो के बार को तो याद नहीं करना तू ये सांगो मोकळ्या मुझे क्या लगता है अरे नहीं आऊँ किती दिन लागले खाली दिवा तो करो कुछ नहीं करो खा आ तमनाड बैकअप करी दे মই জানি খালি ব্রেকআপ আর ডিভোর্স খালি বলতে দিচ্ছে এক না কিছুতে ব্রেকআপ ডিভোর্স খালি ரூபடி ஓட்ட खोल मारो बगल में आए हटका में चलो जूम करिए इस लाइट सोने में என்ன காமி இதுக்கு பின்னாடி வந்து மூங்கி இருக்குது அதுக்கு மேலே மண் அதுக்கு மேலே மண் அதுக்கு மேலே மண் இப்போ உள்ள மண் அதுக்கு மேலே களிமண் கரிசல் மண் அப்புறம்தான் அதுக்கப்புறம் தான் மொழுவாங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க பூசியாச்சு ஃபுல்லாக பூசியாச்சு இதுக்கு மேலே இன்னும் ரெண்டு இது பூசணும் அதுக்கப்புறம் தான் நல்லா ப்ளெயினாக கிளியராக இருக்கும் இப்போ இன்னொரு மண் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மண் போட்டு அதுக்கப்புறம் சாணி போட்டு மெழுகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் எங்கள் அடுப்பு வாங்க அடுப்பை வந்து ரெடி பண்ணணும் இது 2 அடுப்பு இது ஒத்த அடுப்பு இது நல்லா ஆழம் இது நாளைக்கு ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஜன்னல் கொஞ்சம் க்ளீனாக ஆகிடுச்சு
இங்கேயும் வெளில பூசாச்சு. எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வேலை மணி ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்ம சமைக்க போகிறோம். சமைக்கணும். மாமா வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறாங்க. தேங்க்யூ.